கிராமத்துல ஒரு படிக்காத ஒரு தாய் கூட, படிக்காத ஒரு தந்தை கூட, ஏதாவது ஒரு பையன் நோண்டிக்கிட்டு இருந்தான்னா, "நீ என்ன பெரிய ஜிடி நாயுடுவாடா?" அப்படிம்பாங்க. இந்த படம் ஒரு என்கரேஜா இருக்கும் எல்லாருக்கும். குயிக்கா வீடு கட்டுற வீடியோஸ் நிறைய நம்மளே பார்த்திருப்போம். பட் 11 மணி நேரத்துல வீடு கட்டி முடிச்சவரு ஜிடி நாயுடு சார். என் பிள்ளையே இப்போ 10ஆம் கிளாஸ். அவன்கிட்ட போய் இவரை பத்தி தெரியுமான்னா தெரியாதுன்னு சொல்லுவான். ஸோ இது டெஃபினட்டா இவர் வந்து எல்லாம் குழந்தைங்கள்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இட் ஷுட் பி அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ் இந்தியன்ஸ் தட் இந்த மாதிரி ஒரு விஷனரி நம்ம இந்தியால இருந்தாருன்னு. கோயம்புத்தூர்லயே பிறந்து விழுந்து அவரோட மியூசியத்தை போய் இவ்வளவு வருஷமா நான் பார்க்கல. நீ உட்கார்ந்து உனக்கு ஒரு தனி கதை எழுதினா கூட இவ்வளோ ட்ராமாட்டிக்கா இருக்காது கிருஷ்ணா. அவ்வளோ ட்ராமாட்டிக்கா வாழ்ந்து போனார். சீன்ஸ் ஒன்னொன்னும் கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கு. ஹலோ ஹாய் சார். ஹாய் சார், இப்போ ஜிடி நாயுடு போன்ற மாபெரும் கண்டுபிடிப்பாளர்களின் வாழ்க்கையை ஒரு திரைப்படமா எடுத்திருக்காங்க அவங்கள வச்சு. ஸோ இது மூலியமா இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஏன்னா நான் எங்க ஜென்ரேஷன் டைம்லலாம் அடிக்கடி ஒருத்தரை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போதும் சரி, யாராவது புதுசாக ஏதாவது பண்ணாங்கன்னா ஜிடி நாயுடு சார் பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ப்ளஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறது பசங்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சார், இப்போ நம்ம தினத்தந்தியில இருந்து உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு என்ற போட்டியில் மாணவர்கள் புதுமையான ப்ராஜெக்ட்ல உருவாக்கியிருக்காங்க. இந்த முயற்சி வந்து இந்தியாவின் அடுத்த தலைமுறைக்கு வேற யாராவது இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பாக உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலாக நம்ம சைனால வந்து குயிக்கா வீடு கட்டுற வீடியோஸ் நிறைய நம்மளே பார்த்திருப்போம். பட் 11 மணி நேரத்துல வீடு கட்டி முடிச்சவரு ஜிடி நாயுடு சார். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் நிறைய இன்வென்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சார், இப்போ ஜிடி நாயுடு சார் அவர்கள் சொந்த முயற்சி, புதுமையான சிந்தனை, தன்னம்பிக்கை அதை வச்சு வரலாற்று படிச்சிருக்காங்க. ஸோ நாளை இளைஞர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஜென்ரலா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி நாயுடு சார் யாருங்கிறது முழுமையா தெரிய வரும். ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. இது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு இன்ஸ்பைரிங் மூவியா இருக்கும். சார், நீங்க ஒரு நாள் ஜிடி நாயுடு சார் அவர்களுடன் செலவிடும் வாய்ப்பு கிடைச்சுன்னா முதல்ல அவங்கள்ட்ட என்ன சார் பேசுவீங்க? என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் டு ராஜ்குமார் சார். என்ன ஒரு நாள் மியூசியம் கூட்டு போனாரு. அவரோட ஜேர்னியை பார்த்ததே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ என்ன சொல்றது, எல்லா குழந்தைகளும் எல்லாருமே போய் அந்த ஜிடி மியூசியம் கோயம்புத்தூர்ல போய் பாருங்க. ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நினச்சி கூட பார்க்க முடியாது அவரோட லைஃப் ஜேர்னியை. ஸோ எனக்கு என்ன கேட்பேன்னு தெரியாது. இப்போ வரைக்கும் அவரோட எல்லாமே மெயின்டைன் பண்ணுற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட என்ன சொல்கிறது ஹை ரிகார்ட்ஸ். ஓகே சார். இப்போ இந்த மூமெண்ட் எப்படி சார் இருக்கு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி ஆடியோ லான்ச் பார்க்கல ரேஸ் ட்ராக்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப விண்டேஜ் கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு காரில் ரவுண்ட்லாம் அடித்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ணா வணக்கம். ஜிடிஎன் சாரோட படம் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு பயோபிக்காக இருக்குது. இதில் உங்களோட பார்ட் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த ஜேர்னி எப்படி உருவாச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு கிருஷ்ணா சார். அவர் கூப்பிட்டு என்னோட அந்த போர்ஷனை சொன்னோன்னே எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. பண்ண முடியுமாங்கிற ஒரு சேலஞ்சஸும் இருந்தது. பட் கிருஷ்ணா சார் கைடட் மீ. அவரோட என்டையர் டீம், அப்புறம் டிஓபி அரவிந்த் சார், எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். இது நீங்கள் இப்போ பார்த்தோன்னு சொன்னீங்கல்ல, சூதுகம் அருமை பிரகாசம் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நோட்டபுளாக நிறைய வருஷம் சொல்கிறீங்களோ, கண்டிப்பாக இந்த படத்தில் என்னோட கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வயசு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். வெயிட்டிங் ஃபார் த பிக் ரிலீஸ். மேடி சாரோட நடித்தது, சத்யராஜ் சார், ஜெயராம் சார் உங்களோட நடித்தது வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான படங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லணும்? ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம் வந்து ஸ்போர்ட்ஸு எஜுகேஷனை தாண்டி ஹாபிஸ் இருக்கணும். ஹாபிஸ் அவங்களை ரொம்ப க்ரியேட்டிவாக மாற்றும். அதை தாண்டி ஜிடிஎன் படத்தை குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்படி ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. சயின்டிஸ்ட்டை தாண்டி அவர் கோயம்புத்தூர்லேருந்து அவர் வேர்ல்டு வைடு மோஸ்ட் என்ன சொல்கிறது நோட்டட் சயின்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவரோட கதையை பார்த்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட போய் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக இப்போ தினத்தந்தி அண்ட் ஜிடிஎன் டீம் 2 பேருமே ஜாயின் பண்ணி ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணாங்க, உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன் சொல்லி. அதில் வந்து இப்போது 800க்கும் மேலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களோட கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இப்போ டாப் 5ன்னு சொல்லி டீம் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட விஷஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன விஷயம் இதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். ஸோ தினத்தந்தி அண்ட் ஜிடிஎன் டீம் சேர்ந்து நடத்தின இந்த க்ரியேட்டிவான இனிஷியேட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஹார்ட்டி விஷஸ். இந்த மாதிரி கான்டெஸ்ட் நடக்கிறதுனால அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு, ப்ளஸ் பெரிய கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹைலி மோட்டிவேட்டிங். பசங்க அவங்களோட படிப்பு ஸ்போர்ட்ஸை தாண்டி அவங்களோட திறமைகளை வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக பார்க்குறேன்.
ஹாய். ஜிடி நாயுடு போன்ற ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாளர்களின் வாழ்க்கையை திரைப்படமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வருது? ஜிடி நாயுடு மாதிரி ஒரு ஜீனியஸ் நம்மள ஒருத்தரா வாழ்ந்திருக்காரு. அண்ட் நம்ம இந்தியாவே அவரை வந்து போற்றக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி எனக்கே வந்து ஜிடி நாயுடு ஒரு கிரேட் மேனுன்னு தெரியும். பட் இந்த படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போய் அவரை பத்தி படிக்கும்போது இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரான்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த வரிசையில இந்த படம் பார்க்குற எல்லா இளைஞர்களுக்கும் தெரியணும் வாட் அ கிரேட் மேன் ஹி வாஸ். அண்ட் எல்லா விதமான துறைகளிலும் அவர் ஷைன் பண்ணியிருக்காரு. அது நம்ம இளைஞர்கள் கட்டாயமா அவங்களுக்கு வந்து இது பயன்படும். ஸோ எப்பவுமே ஆஸ் அன் ஆர்டிஸ்டில் ஒரு பயோபிக் படம்னு வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே போனாலே ஒரு விஷயமும் அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. ஸோ எனக்கு அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துக்கே போகிறதுன்றது ரொம்ப அரிது. ஸோ அப்படி நம்ம போயிட்டோம். அப்படி இருக்கும்போது அது ஜிடிஎன் சாரோட கண்டுபிடிப்புகள் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் உங்களோட இன்ஸ்பயர் பண்ண ஒரு கண்டுபிடிப்புன்னு இருக்கும்ல, அது என்ன மேம்? அவர் வந்து அவரை பற்றி கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். பட் படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் போய் நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இந்த படம் வெளில வந்து பார்க்கும்போது மக்களுக்கும் அப்படி தான் தோணும். இந்த ஜென்சி கிட்ஸுக்கு எல்லாமே இல்லை. என் பிள்ளையே இப்போ 10ஆம் கிளாஸ். அவன்கிட்ட போய் இவரை பற்றி தெரியுமானா தெரியாதுன்னு சொல்லுவான். ஸோ இது டெஃபினட்டாக இவர் வந்து எல்லா குழந்தைங்கள்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. நிறைய பாடங்கள் கற்றுக்கலாம். யூ கேன் ஃபீல் இன்ஸ்பயர்ட். அண்ட் எனக்கு வந்து அவருடைய கண்டுபிடிப்பில் எல்லாமே பிரமிச்சு போய் பார்த்துருக்கேன் நான். இப்போ அதுதான் இந்த மாதிரி படங்கள் வர்றதுன்றது ரொம்ப அரிதாக இருக்குது. அது ஏன்னா கமர்ஷியலாக அது போகலை அப்படின்னு ஒரு சில படங்கள் இருந்தாலும், ஸோ இப்போ இந்த மாதிரியான படங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட சேஞ்சுன்னு கிடையாதுங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே எல்லா சுவையும் இருக்கு இல்லையா? எனக்கு எப்போ பாரு ஸ்வீட்டு வேணும்னா உடம்பு கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் படமும் எல்லாமே இருக்கணும். எல்லா வெரைட்டியும் இருக்கணும். இதுதான் போய் பார்க்கணும்னு இல்லாமல் எல்லா படத்தையும் போய் பார்க்கணும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி படம்லாம் நிறைய வரது கிடையாது. இட்ஸ் அ மைல் ஸ்டோன். ஃபைனலாக இப்போ தினத்தந்தி அண்ட் ஜிடிஎன் டீம் 2 பேரும் சேர்ந்து உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன்ற ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணோம் மேம். அதில் வந்து கிட்டத்தட்ட 800 காலேஜ் மெம்பர்ஸ் கிட்ட டீம்ஸாக கலந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகி இப்போ டாப் 5ல் வின்னர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட விஷஸ் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன்ஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்த என்ன காம்படிஷன் அது? சாரி, உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன். உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன் காம்படிஷனில் வின் பண்ண எல்லா வின்னர்ஸ்க்கும் ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா கேள்விப்பட்டேன் 700க்கும் மேலே அப்ளிகன்ட்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையான இன்வென்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னு. ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் யூ தட் கம்ஸ் ஃப்ரம் அன் இன்ஜினியர். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது, நானே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கீப் அப் ஆல் த பெஸ்ட். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட். காலேஜ் டைமில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா மேம்? அந்த மூமெண்ட் மட்டும் டீட்டெயிலாக ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்து ஐம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் வந்து பிட்ஸ் பிலானியில் தான் படித்தேன். ஸோ அண்ட் நான் வேலை பார்த்ததே எல்என்டி அண்ட் அசோக் லேலண்டில். ஸோ எனக்கு இந்த ஆட்டோமொபைலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கும் என்னோட எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துக்கு எவ்வளோன்ட்டு. ஹலோ, ஹாய் மேம். ஹலோ, வணக்கம் மேம், ஃபியூ வேர்ட் ஜிடிஎன் பத்தி சொல்லுங்க மேம், உங்க ரோல். ஜிடிஎன் வந்து நிறைய கற்றுக்கிட்ட ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக. நான் இதில் வந்து யங் செல்லம்மாள், அதாவது ஜிடிஎன்னோட ஒய்ஃப், யங்கர் வெர்ஷனாக ப்ளே பண்ணியிருக்கிறேன். கிருஷ்ணா, சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே வந்து லைக் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இந்த மூவியில். நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒருத்தரோட பயோகிராஃபி அப்படின்றத தாண்டி அவங்க இன்டென்ஸாக வந்து அவங்க லைஃபையே பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். அப்படிங்கும்போது புக்கில் நம்ம படிச்சிருப்போம், நம்ம ஒரு ரோலாக வந்து ப்ளே பண்ணும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. எவ்ரிடே ரொம்ப எக்ஸைட்டட் அப்படிதான் இருந்தது. இப்போ ஜிடி நாயுடு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் அவருடைய வாழ்க்கையை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ இது மூலியமா இளைஞருக்கு என்ன மேம் சொல்ல வராங்க இந்த படம்? இல்லை, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப டேலண்டடாக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேயே ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணுறதே பெருசாக நினைப்போம். இன்றைக்கி வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து இயர்ரிங்ஸ்லேயே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கேமரா மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் படித்தேன். அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து எதுக்காகனா இந்த பெண் குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக யாராவது கடத்திட்டாங்கன்னா அந்த கேமராவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் போகும், அந்த மாதிரிலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த படம் ஒரு என்கரேஜாக இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணி தரும். ஃபைனல் கொஸ்டின் மேம், நீங்க ஒரு நாள் ஜிடிஎன் சார் கூட டைப் பண்ண மாதிரி ஆப்ஷன் கிடைச்சுன்னா முதல்ல நீங்க என்ன பேசுவீங்க உங்களுக்கு? மேபி நான் அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, அதை நான் எடுக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிப்பேன். தேங்க்யூ மேம். வணக்கம். ஜீரன் சார் படத்துல நீங்களும் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டா இருக்கீங்க. இந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜேர்னி பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு நாளுமே நிறைய கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம புக்ல படிக்கிறத தாண்டி அதை விஷுவலா வந்து அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு பார்ட்டா நானும் இருக்கேன் அப்படிங்கும்போது, அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்றோம் அப்படிங்கும்போது எப்படி சொல்றது, பியாண்ட் ஒரு லெவல் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு லெஜண்ட் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஒரு பார்ட்டா ஒரு ரோல் நம்ம ப்ளே பண்றோம் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது அந்த ரோல். தினத்தந்தி அண்ட் ஜிடிஎன் டீம் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன் ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணோம். அதில் வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் 800 ஸ்டூடெண்ட் கிட்ட செலக்டும் ஆகி அதில் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ஒரு டாப் 5 கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட விஷஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான அவங்களோட டேலண்ட்டை இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் இன்வால்வ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி கண்டுபிடிலாம் அவங்களை ஈடுபடுத்திக்கலான்றதை நீங்கள் சொல்லணும் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ண எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் கிட்ட நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. அவங்க ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க, ஃபார் அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம எதுவும் சொல்லணும்னு இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து ப்ராப்பரா வந்து நம்ம அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி தர வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நம்ம பண்ணுவோன்றது தான், அந்த ஒரு பொறுப்பை தான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை பண்ணாலே அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிரும். அரசியல் புரட்சி இவ்வளோ நாட்டில் ரொம்ப நடந்திருக்கு. அறிவியல் புரட்சி, ஆன்மீக புரட்சி, இது மாதிரி ஜிடி நாயுடு என்பது ஒரு அறிவியல் புரட்சி செய்தவர். அவரது கண்டுபிடிப்புகள் என்பது வெகுஜன மக்களுக்கு, ஒரு படைப்பாளிகளுக்கு இந்த பொருள் எனக்கு கிடைக்குமா என்ற கனவை சுமந்து தெரிந்தவர்களுக்கு, ஒரு பாட்டாளிகளுக்கு குறைந்த விலைக்கு போய் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு வாழ்ந்த ஒரு அறிவியல் மேதை. அது இந்தியாவில் பிறந்தவர், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்தவர். அவரோட பயோபிக்கை ஒரு கேரளா ப்ரொடியூசர் வந்து எடுக்கிறாங்க. அது இந்தியா முழுக்க தெரிஞ்ச, இன்னும் சொல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு தெரிஞ்ச ஒரு மாதவன் சார் பண்ணுறாங்கன்றது இந்த தனிச்சிறப்பு. இந்த கதையை 1 வருஷம் 6 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் உட்காந்து இன்ச்சு பை இன்ச்சாக சேர்ந்து எந்தெந்த இடத்தில் அந்த அவருடைய நினைவுகள் எங்கெங்கே வாழ்ந்தார், அப்பளவையும் அவர் வாழ்ந்த வளர்ந்த இடங்களிலே பதிவு செய்தது இந்த படத்தினுடைய தனிச்சிறப்பு, பயோபிக்கோட தனிச்சிறப்பு. ஸோ இப்போ கூட நம்ம கோயம்புத்தூர் அவர் கால் பதித்த இடத்துல தான் இங்கே இந்த பேட்டி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சார், இந்த படம் இளைஞர்கள் மத்தியில் என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும் சார்? இது வந்து முதல்ல நான் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்வதற்கு மொழி மட்டுமல்ல, இல்லைடா உலகளாவிய ஒரு சிந்தனை கொண்ட ஒரு மனிதனும் இந்த தமிழ் இனத்தில் தான் பிறந்திருக்கான் அப்படின்றது மொழி சார்ந்தும் அவனுக்கு கர்வப்பட வைக்கும். ஒரு மாமேதை நம்ம தமிழனாக பிறந்திருக்காருன்ற பொழுது கர்வப்பட வைக்கும். ஸோ இதை போல இன்னும் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை தேட வேண்டும் என்ற ஒரு தேடல் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வரும். அந்த தேடல் வருகிற பொழுது அது இப்படி காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு பெரிய வாழ்க்கையை 2 மணி நேரத்தில் கொடுக்கறது என்பது பிள்ளைகளுக்கு ரொம்ப சுவராசி இல்லையா? ஒரு வரலாற்று புத்தகத்தை கொடுத்துட்டு 800 பக்கம் படி அப்படின்ற பொழுது கொஞ்சம் டயர்டாகிடுவாங்க பிள்ளைங்க. இதை காட்சிப்படுத்தி கொடுக்குற பொழுது பிள்ளைகளுக்கு ஈஸி. அதை காட்சிப்படுத்தி பார்த்த பிறகு அவருடைய புத்தகத்தை அப்புறம் படிப்பாங்க இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, படிச்சுட்டு வந்து படிச்சுட்டு யார் படத்தை பார்ப்பா? படத்தை பார்த்துட்டு ஆகா 2 மணி நேரத்தில் இவ்வளவு சுவராசியங்கள் இருக்கே, இவர் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற சிந்தனை வரும். படிக்கிற பொழுது சிந்தனை என்பது தீய எண்ணங்களை ஒதுக்கி வச்சா தான் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியும் இல்லையா? தீய எண்ணங்களுக்கு தானே, தீய எண்ணங்கள் ஃபன் அப்படின்னு சொல்லிவிட்டு இளைஞர்கள் வேறு வேறு கோணத்தில் சிதறாங்க இல்லையா? அவர்களுக்குள்ள இந்த படிப்பு என்ற வட்டத்துக்குள்ளே, வாசகம் என்ற வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிற பொழுது என்ன ஆகும்? தீய சிந்தனை குறையும், படிக்கிற சக்தி அருமையாகும், மெமரி ஜாஸ்தியாகும், உறவை ஊருக்குள்ளே பெருமைப்படக்கூடிய ஒரு இளைஞனாக வளர்ந்து வருவான். ஸோ அடுத்த தலைமுறைக்கு நாகரிகமாக இருக்கும். ஃபைனல் கொஸ்டின் சார், நீங்க ஒரு நாள் ஜிடிஎன் சார் கூட டைம் ஸ்பெண்ட் மாதிரி ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன சார் முதல்ல அவங்கள்ட்ட பேசுவீங்க? இதில் ஐயா இப்போ இருந்திருந்தானே என்னையோட பெரிய மூத்தவர், ஆளை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். உங்களுடைய மிகப்பெரிய சாதனையை எனக்கிட்ட சொல்லி உங்களுடைய சக்தியை இழப்பதை விட உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க, உங்கள் புத்தகத்தை தனியாக போய் படிச்சுக்கிறேன். அவர் நேரத்தை நான் விரயம் செய்ய மாட்டேன்.
ஒரு தனி மனிதனுக்காக ஒரு மாமேதை நேரம் செலவிடுவது என்பது அதுவுமே ஒரு பாவத்தில் சேரும். பதில் புதுசா இருக்கா? மகேஷ். இப்போ இந்த ஜிடிஎன் சாரோட படம் பயோபிக்கா வருது சார். அப்படி இருக்கும்போது இந்த இருக்க ஜென்ரேஷன் இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிளஸ் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஜிடிஎன் சாரை பத்தின ஹிஸ்டரி எல்லாமே. அப்படி இருக்கவங்க இந்த படத்தை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? கிராமத்தில் ஒரு படிக்காத ஒரு தாய் கூட, படிக்காத ஒரு தந்தை கூட, ஏதாவது ஒரு பையன் நோண்டிக்கிட்டு இருந்தான்னா, நீ என்ன பெரிய ஜிடி நாயுடோட அப்படிம்பாங்க அவர்களுக்கு. நாங்கள் சின்ன வயசில் கிட்ட தான் வளர்ந்துருக்கோம் ஒவ்வொருத்தர். அதுக்கப்புறம் வளருகிற பொழுது ஜிடி நாயுடு மிகப்பெரிய ஒரு அறிவியல் புரட்சியாளர் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்கிற பொழுது நம்ம அதை தேடி யாரா அது அரசியல் புரட்சி அப்படின்னா ஆசி ஜோதி நேரு. ஒரு இந்தியாவை ஒருங்கிணைச்சதில் யார் மிகப்பெரிய அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவோட ஆன்மீகத்தை வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் பரப்புறது யாருப்பா? விவேகானந்தர். இந்தியாவில் வெளிநாடு அறிவியல் தாமஸ் எடிசன். இந்தியாவில் ஒருத்தர், தமிழ்நாட்டில் ஒருத்தர்ரா அறிவியல் புரட்சி ஜிடி நாயுடு. அடேங்கப்பா. அவர் எப்படி என்னப்பா பண்ணாரு? அங்கதான் கண்டுபிடிச்சது முக்கியம் இல்லை, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் யாருக்காக, அதை வியாபார கண்ணோட்டத்தோடு செஞ்சாரா இல்லை அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை தினசரி கூலிகளுக்கு, பாட்டாளி வர்க்கத்துக்கு எதையெல்லாம் எந்த பொருளெல்லாம் கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலோ அவர்கள் கைக்கு இது போகிறதுக்கு எளிமையான ஒரு ரூட்டில் இவர் படைப்பு அடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் அவர் சந்தித்த பிரச்சனை என்ன இல்லை, இதுதான் அவர்கிட்ட அந்த. ஸோ அப்பேற்பட்ட ஒரு படம். ஆமாம், அவர் வரலாறு. இந்த படத்தினுடைய பயோபிக்கில் என்ன பெரிய விஷயம்னா, அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அத்தனையும் அந்தந்த இடங்கள்லேயே போய் பதிவு செய்யப்பட்டது அந்த படத்தோட பெரிய விஷயம். ஒரு காட்சி இங்கே நடந்திருக்கு அப்படின்னா அந்த எந்த இடத்துல அவர் பதிக்கப்பட்டதோ அந்த இடத்துல அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை ஒரு பிளானாகவே வச்சு பண்ணாங்க. யார்? மாதவன் சாரும் அண்ட் இந்த படத்தினோட தயாரிப்பாளர் தம்பி டைரக்டர் கிருஷ்ணாவும். இந்த கதை ஒரு பெரிய பயோபிக்கு, உலகம் அறிந்த ஒரு மனிதனை பற்றி எடுக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, பயம் இருக்குது. எதுவும் விட்டுறக்கூடாது, எதையும் அதிகமாக சொல்லிடக்கூடாது, இதை குறைச்சி சொல்லிட்டு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவருடைய மகன் வழி பேரனையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சம்பவங்களை அவற்றை கேட்டு ஒட்டுமொத்த விஷயங்களையும் திரட்டி கருத்து திரட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் 5-2 மணி நேரத்துக்குள்ள எப்படி கொண்டு வர்றது? இவ்வளவு மெனக்கடல் பின்னால் இருக்குது. ஒரு கற்பனையில் ஒரு 70 சீனை பிடிச்சிட்டு ஒரு 3 மாதத்தில் ஷூட்டிங் போகலான்றதில்ல. இது ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு கதை. இது ஒவ்வொருத்தரும் வீட்டில் பொக்கிஷமாக பாதுகாப்பாங்க. நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க, படிச்சுட்டு போய் அந்த படத்தை புரியும்னா. நோ, இந்த படத்தை பார்த்துட்டு அவரை பற்றி படிக்கிற பொழுது இன்னும் ரொம்ப புரியும். அதான் இந்த படத்தினுடைய வல்லமை. இதில் மாதவன் சரியாத்து நடிச்சிருக்காரு. நான் தாய்மாமா ரோல் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. துரைசாமி நாயுடு அந்த காலத்தில் அதான் ஜிடிஎன் பண்ணுவோம். துரைசாமி நாயுடு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு மனிதரை, ஒரு தாய்மாமன் இருந்த ஒரு துரைன்னு கூப்பிடுறது எவ்வளோ பெரிய. இதை எனக்கு கர்வமாக நினைக்கிறேன். தம்பிராம என்ன ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயியுடைய மகனாக பிறந்தவன், ஒரு இந்தியாவுடைய பரபரப்பான ஒரு மனிதனை பற்றி பயோபிக்கள் நடிக்கிறோம், துரைன்னு கூப்பிடுறது எவ்வளோ பெரிய விஷயம். இது தனிப்பட்ட முறையில் கர்வமாக இருக்குது. அது உண்மைதான். திமுறா கூட இருக்குது, சொல்லாமல் தப்பு இல்லை. ஸோ தட் ஆமாம், இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு தமிழனுடைய சிறப்பை ஒரு மலையாளி தயாரிப்பாளராக எடுத்திருக்கிறார். இன்னொரு கூடுதல் சிறப்பு, ஒரு தமிழனுடைய பெருமையை உலகம் கூடிய சீக்கிரம் திரையில் பார்க்க போகுது. ஆமாம், அதில் எனது பங்கு ஒரு சிறிய பங்கு இருக்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம தினத்தந்தி அண்ட் ஜிடிஎன் டீம் இணைந்து உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன் ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணோம். அதில் கிட்டத்தட்ட 800க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் டீமாக கலந்துட்டாங்க. அதில் இப்போ டாப் 5 செலக்ட் ஆகி இப்போ ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட விஷஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை எப்படி அவங்களுக்கு ஈடுபடுத்திக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்லணும்னா. ஆதித்தனார் ஐயா, பெரியார் ஐயா அண்ட் ஜிடிஎனுக்கெல்லாம் மிகப்பெரிய நட்பு வட்டத்தினுடைய தொடர்புகள் இந்த படத்துலையும் சொல்லப்படுது. ஸோ அந்த நிறுவனம் இவருடைய பேரனும் அவருடைய பேரங்களும் சேர்ந்து இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இதை விட என்னப்பா இருக்குது, ஒரு தினத்தந்தி நிறுவனம் ஜிடி நாயுடுடைய பேரனில் இதில் பங்கு பெற்றிருக்காங்கன்ற பொழுது இதை விட என்ன இருக்குது? அவர்கள் மறைந்து விட்டார்கள், அவர்களுடைய இரத்த வழி உறவு இருக்குது. அந்த இரத்த வழி உறவின் மூலமாக மொத்த வழியும் அடுத்த தலைமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இதன் மூலமாக என்ன ஆகும்? இந்த சின்ன பிள்ளைங்க, இப்போ நீங்களாம் பொறுப்பில் இருக்க தம்பியெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைங்க ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்ன்றதுக்காக ஒரு 2 மணி நேரம் செய்ய வேண்டிய விஷயத்தை 10 மணி நேரம் செலவு பண்ணுறாங்களே, அதையெல்லாம் குறைத்துட்டு இந்த தினத்தந்தியும் அண்டு இந்த படத்தோட நிறுவனம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காம்படிஷன் வின் பண்ணுவதன் மூலமாக அவர்களை பார்த்து இவர்களுக்கு மிக அக்கறை வரும். ஆகா, நம்மளும் இந்த கேளிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படியான ஒரு விஷயத்தில் அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்துவதற்கான படமாகவும் இருக்குது. பரிசு வாங்க போகிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதை வாங்கிய பிறகு ஆகா, இப்படி செயல்பட்டால் நம்மளும் பரிசு வாங்கலாம் என்று அடுத்த கட்டம் எங்கேயோ ஒரு படிச்சுக்கிட்டு இருப்பான், அவன் அடுத்ததுக்கு ஆயிராவான், அவனுக்கு இப்பொழுது எனது வாழ்த்துக்கள்.
நன்றிண்ணே. உங்க ரோல் பத்தி ஜிடிஎன் ரோலை பத்தி இப்போ ஜாஸ்தி பேச முடியாது. ஆனா ஒரே ஒரு இது சொல்லுவேன், தட் என் கேரக்டர் பேர் வந்து செல்லம்மாள். எப்படிப்பட்ட ஒரு அந்த டைம்ல எப்படிப்பட்ட ஒரு லேடி ஷி வாஸ், அது தெரிய வரும் படம் ரிலீஸ் ஆகும். மேம் ஜிடி நாயுடு சார் மாதிரி ஒரு வரலாற்று கண்டுபிடிப்பாளர் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது கண்டிப்பா ஒரு ஐ எம் ப்ரேயிங் அண்ட் ஹோப்பிங் தட் கண்டிப்பா ஒரு இட் பி அன் ஐ ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. பிகாஸ் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஜிடி நாயுடுனா ஐயோ அதாரு என்ன பண்ணி ஜிடி நாயுடுவா யார் அதுன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வி அது. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தேல்சே நம்ம வி நோ ஹூ ஜிடி நாயுடு இஸ், அண்ட் இட் ஷுட் பி அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ் இண்டியன்ஸ் தட் இந்த மாதிரி ஒரு விஷனரி நம்ம இந்தியாவில் இருந்தாருன்னு. இட் வில் டெஃபினெட்லி பி அ குட் ஃபிலிம் ஃபார் எவ்ரிபடி. இப்போ தினத்தந்தி அண்ட் ஜிடி நாயுடு சேர்ந்து உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு அப்படின்னு கான்டெஸ்ட் நடத்தணும். அதுல டாப் 5 ப்ராஜெக்ட் நீங்க ஓகே இருக்கு. ஸோ இது மூலியமா இந்தியால இருந்து நிறைய கண்டுபிடிப்பாளர் உருவாக நீங்க நினைக்கிறீங்க? எஸ் 100%. ஆல்ரெடி இவ்வளோ பேர் வந்து அவங்க இன்வென்ஷன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே யூ நோ ஹவு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஆர். இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன்ஸ் எவ்வளோ பேர் ஐ பிலீவ் நிறைய பேர் அவங்க இன்வென்ஷன்ஸை வந்து சென்ட் பண்ணாங்க. அதில் குறிப்பிட்டு த டீம் ஹேஸ் செலக்டட் த பெஸ்ட். பட் ஐ எம் சேயிங் இவ்வளோ இன்வென்ஷன் எல்லாம் அவங்களோட மைண்ட் எவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ திங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஜிடி நாயுடு சார் வந்து புதுமையான முயற்சி, நம்பிக்கை, தன்னம்பிக்கையெல்லாம் வச்சு தான் சாதனை படுத்திருக்காரு. இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதே தன்னம்பிக்கையில் கோ ஹெட், டோன்ட் என்ன ஹேர்டல்ஸ் வந்தாலும் அது வந்து ஐயோ நம்ம பண்ண முடியுமா முடியாதான்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. எஸ் ஹேர்டல்ஸ் இருக்கிறதே கிராஸ் பண்ணுறதுக்காக தான். அது சில டைமில் கொஞ்சம் ஸ்லோவாயிடும், கொஞ்சம் சில டைமில் டக்குன்னு நம்ம ஹேர்டல்ஸ் கிராஸ் பண்ணலாம். பட் தே ஆல்வேஸ் சே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அப்போது டெஃபினெட்லி டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் கோ வித் மைண்ட், ஜஸ்ட் கோ வித் பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் எல்லாமே சார். ஃபைனல் 2 கொஸ்டின் மேம். நீங்க ஜிடி நாயுடு சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன் கிடைச்சுன்னா நீங்க முதல்ல என்ன பேசுவீங்க? சார் உங்கள் மைண்டை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இல்லைனா அவரோட மைண்டை நான் டைசெக்ட் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு சி how his mind was work அந்த டைமில். பிகாஸ் ஆப்வியஸ்லி it was set ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஈரால தான் இந்த படம் செட்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் இப்பேற்பட்ட ஒரு ஆள் இருந்தாருன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி பெருமையாக இருக்குது. ஸோ நான் வந்து அவர் கூட உட்காந்து சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எப்படி இது வந்து உங்களுக்கு தாட் வந்தது, அதெல்லாம் கொஸ்டின் அதை பற்றி நான் கேள்வி கேட்பேன். இந்த மூமெண்ட் எப்படி மேம் நீங்க நடக்கிறது? இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங். நான் ஒரு ரேஸ் ட்ராக்குக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆனால் சில டைமில் அந்த சத்தம் வந்து கொஞ்சம் இட்ஸ் லிட்டில் thing to the ears, but leaving that aside, I think experience and seeing all the cars and the drivers, great. vintage carல வந்தீங்களா? ஆமா, அந்த வண்டி actually that was the first Mercedes invented or created by Mr. G.D. Naidu. And so அதான் நான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். பிகாஸ் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு Mercedes Benz இப்போ நம்ம பார்க்கும்போது பாஷ், you have many designs and things like that, but just imagine in the 1920s or 30s, whenever it was in pre-independence era, அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு Mercedes Benz அவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அதுவே ஐ திங்க் இட்ஸ் an answer to itself that எப்பேற்பட்ட ஒரு விஷனரி அவர். அண்ட் இப்போவும் அந்த வண்டி மியூசியமில் இருக்குது and they're proudly displaying it, and obviously சொல்ற மாதிரி it's a very proud moment that I was a part of this. ஜிடிஎன் சாரோட படம் இப்போ இருக்க தலைமுறைக்கு எந்த அளவுக்கு அவசியமான படம் சார்? ரொம்ப முக்கியமான படம். விஞ்ஞானத்துக்கு ஒரு விஞ்ஞானி, ஒரு அற்புதமான விஞ்ஞானி கோயம்புத்தூர்ல வாழ்ந்திருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன், இந்தியன் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாங்க. இப்போ நான் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன். அது சிகாகோலேருந்து நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்கும். இப்போ அது மாதிரி வந்து கோயம்புத்தூர் ஒரு பெருமைக்குரிய நகரமாயிடுச்சு இவர் பிறந்ததுனால. இது வந்து அவர் மாதவனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. என்ன, ஒரு நடிகர் எத்தனை படம் நடித்தாலும் வாழ்ந்த கேரக்டர் நடிக்கல, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை உண்டு. இப்போ நான் பெரியாரா நடித்தது, நடிகர் தினம் சிவாஜி அவர்கள் வந்து வீரவாண்டி கட்டம், கப்பலோட்டி தமிழன் அப்படிங்கும்போது அது வேற லெவல். அது மாதிரி இவர் வந்து ராக்கெட்ரின்னு சொல்லி நம்பி சார் இதுவும் பண்ணியிருக்காரு. இப்போ ஜிடி நாயுடு சார் இது பண்ணியிருக்காரு. இதில் நான் ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிரமாதமான கேரக்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசி நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் விசாரிச்சா ராமையா பிள்ளைங்கிறவர் எங்க பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்திருக்காராமா.
ஆனா இப்போ என்னன்னா நீங்களும் பெரியார் சாராவும் நடிச்சிருக்கீங்க பயோபிக்ல. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் சாரோட கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருமே மீட் பண்ண சம்பவமும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது சீன்ஸ் இந்த படத்துல இருக்குமா? இருக்குது. இதுல ஏசுதாஸ் சார் அவர் சண்டை வந்து பெரியாரா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் நல்ல ஒரிஜினலாவே தாடியில் அப்படி வளர்த்தி வச்சிருக்காரு. பட் ஒரு கேரக்டர் சென்டர் பண்ணி போயில மற்ற கேரக்டர் எல்லாம் சீன்ஸ் கொஞ்சமா தான் வரும். நான் இப்ப பெரியார் படம் எடுக்கல பார்த்தீங்கன்னா அதுல அண்ணா கேரக்டரோ, தலைவர் கலைஞர் கேரக்டரோ, காமராஜர் கேரக்டரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேரக்டரு எல்லாம் வந்து தான் போகும். பெரியார் தான் த்ரூ அவுட் டிராவல் ஆயிட்டு இருப்பாரு. அது மாதிரி இதுல வந்து ஜிடிஎன் கேரக்டர் தான் த்ரூ அவுட் டிராவல் ஆயிட்டு இருக்கும். மற்ற கேரக்டர் எல்லாம் வந்து போவாங்க. இப்போ அவரோட கண்டுபிடிப்புகள்லயே உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கண்டுபிடிப்புனா என்ன சார் சொல்லுவீங்க? நான் ஸ்கூல்ல படிச்ச காலத்துல பப்பாளி பழத்தை பத்தி சொல்லுவாங்க. அவர் ஊசி போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஷேவிங் ரேசரை பத்தி சொல்லுவாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கல. அப்புறம் இந்த யூஎம்எஸ் மோட்டார்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒரு அதிசயமா பார்த்துட்டு போவோம். இவ்வளவு கோயம்புத்தூர்லயே பிறந்து விழுந்து அவரோட மியூசியத்தை போய் இவ்வளவு வருஷமா நான் பார்க்கல. 71 வயசாச்சு. இப்பதான் இந்த படத்துல நடிக்கல. அவருடைய பேர ராஜ்குமார் அவர் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் இந்த படத்துக்கு. அவர் கூப்பிட்டு போய் எல்லாம் சுத்தி காட்டினாரு. அப்போ வந்து இன்னும் பிரமிப்பா இருந்தது. அடே அப்ப இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இவர் அப்படிங்கிற. ஸோ இப்போ நிறைய கமர்ஷியல் படங்களும் வருது. அதே மாதிரி ஒரு சில என்ன சொல்றது ராவான படங்களும் வருது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பயோபிக்ஸ்ன்றது இப்போ இருக்க தலைமுறைக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் முன் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல எப்பவுமே சினிமாங்கிறது ஒரு வியாபாரம். அது வெற்றி வரும்போது தான் முன் வருவாங்க இல்லையா? அதனால வந்து ராக்கெட்ரி நல்லா போச்சு. இப்போ இது இருக்கிறாங்க. இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு சகல வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சராசரி ஒரு மசாலா படத்துல வர சீனை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சீன். ஏன்னா அதுக்கு காரணம் அவருடைய கேரக்டர் அப்படி. ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இப்போ நிறையா கான்டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணோம் சார். தினத்தந்தியும் அண்ட் ஜிடிஎன் டீமும் சேர்ந்து உங்களில் அடுத்த ஜிடிஎன் சொல்லி கான்டெஸ்ட் ரன் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு அதில் ப்ரைஸும் வின் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளில் எந்த அளவுக்கு அவங்களை ஈடுபடுத்திக்கணும்னு நீங்கள் உங்களோட விஷயத்தை சொல்லுங்கள் சார். இல்லை அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கிறேன். இன்னைக்கு இந்த உலகம் இவ்வளவு டெவலப் ஆனது காரணமே விஞ்ஞானிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஒரு பெரிய அரிஸ்ட். விஞ்ஞானிகளும் அந்த கண்டுபிடிப்புகளும் தான் இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறது காரணமே விஞ்ஞானிகள் தான். ஆமா. அதனால வந்து விஞ்ஞானிகள் தான் அடுத்த கொண்டு போவாங்க. அந்த விஞ்ஞானத்தை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் இல்லையா? அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தா ஹீரோஷிமா மேல குண்டு போடுறாங்க. அதனால ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சா அதுல லைட்டையும் எரிய வைக்கல, உள்ளுக்குள்ள கொண்டு போய் விரல விட்டா நம்ம அதை எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும். கடைசி கொஸ்டின் சார். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். இப்போ டெக்னாலஜின்றது அதில் ஆபத்தும் இருக்குது, அவசியமும் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை டெக்னாலஜியில் அவசியம் தான் இருக்குது. நம்ம தான் அதை ராங்காக பயன்படுத்துகிறோம். வேற ஒன்றுமே இல்லை இல்லையா? கார் ஓட்டுறதுங்கிறது அவசியமான விஷயம். அதுக்காக தண்ணி போட்டு கார் ஓட்டி எங்கேயோ கொண்டு போய் விட்டு அடிச்சோம்னா கஷ்டம் தான். இப்போ ஜிடிஎன் சாரோட படம் அதுல நீங்க ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கீங்க. இந்த படம் உங்க லைஃப்ல எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தரும்? ஆக்சுவலி ஜிடி நாயுடு சார் பற்றி நிறைய படித்தது கிடையாது நம்ம சின்ன வயசில். ஸோ அவரை பற்றி கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்டோரி வழியாக எனக்கு நிறைய தெரிஞ்சுது. அண்ட் ஒரு மெக்னானிமஸ் ஃபிலிமில் ஒரு சின்ன பார்ட் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் ஏன்னா அவர் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை பற்றி யாருக்கும் தெரியல. அது தெரியணும். ஐ மீன் கோயம்புத்தூர் மக்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து வரும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அடிக்கடி மியூசியம் போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணி இப்போ என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கா. அவளை கூப்பிட்டு வந்ததே அதுக்கு தான். அவள் வந்து அவள் வீடு மாதிரி பக்கத்து மியூசியமில் போய் எப்போ பார்த்தாலும் இருப்பா. ஸோ இட்ஸ் கோயம்புத்தூர் தாண்டி எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு படம் அது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இந்த ஸ்டோரி ஷுட் பி டோல்ட். இப்போ ஜிடிஎன் சாரோட கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ என்னெல்லாம் நிறைய அவர் பண்ணதெல்லாம் தெரியாது. பட் ஐ திங்க் கால்குலேட்டர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த அது ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறேன். லைக் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ கூட எங்கள் அப்பா எப்பவுமே ஒரு பாக்கெட்டில் ஒரு கால்குலேட்டர் வச்சுட்டு ஏதாவது ஃபைனான்ஸ் பற்றி கேட்டால் உடனே டப்பு டப்புன்னு போட்டு காமிப்பாரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங். ஸோ இப்போ சார் வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் டெக்னாலஜி இல்லாத டைம்லேயே இதெல்லாமே கண்டுபிடிச்சி இப்போ ஃபியூச்சர் வரைக்கும் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளில் எந்த அளவுக்கு அவங்களை ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? புரியல. அதாவது சார் அப்போ டெக்னாலஜிலாம் அந்த அளவுக்கு இல்லாதப்பவே இந்த மாதிரியான விஷயங்களை அப்பவே கண்டுபிடிச்சி வச்சுட்டாரு. இப்போ ஃபியூச்சரில் அதாவது நமக்கு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்கிரேட் வெர்ஷனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இன்னும் என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் அவங்களை ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஜென்ரேஷனாக எல்லாருமே சயின்ஸில் அவ்வளோ இன்வால்வ் ஆகி அவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி கதை சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அது லைக் ஐ நோ நிறைய சயின்டிஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது பயோடெக்லையோ எதுலையாவது ஒன்று அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில நாங்கள்லாம் ஆக்டிங்காக வருவோம்னா சில பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, லைக் என்னெல்லாமோ வருது. ஸோ ஐ திங்க் இட் வில் ஜஸ்ட் கெட் பெட்டர். பட் ஆனால் இன்ஸ்பிரேஷன் எடுத்து இவர் மாதிரி ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறது வந்து நிறைய புத்தகங்கள் படித்து இல்லை இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்து தான் அவங்களுக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபைனல் இப்போ நம்ம தினத்தந்தி அண்ட் ஜிடிஎன் டீம் 2 பேரும் சேர்ந்து உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன்ற ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணோம் மேம். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 5 வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட விஷஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன் சொல்லலாம்? எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்பு பண்றவங்க இந்த சயின்ஸ் எனக்கு பெருசா அந்த மாதிரி படிப்பு வராது. பட் பார்க்கும்போது ரொம்ப லைக் ஐயோ எப்படிலாம் பண்றாங்கன்னு இருக்கும். ஸோ ஏதோ 700 காலேஜ்லேருந்து ஏதோ அப்ளை பண்ணியிருக்காங்க போல. அதில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி அதில் ஒரு 5 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை தான். ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் டூயிங் மோர் ஒர்க் இந்த மாதிரி. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நிறைய நம்ம நியூஸில் படிப்போம், ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று. இப்போ பிளாஸ்டிக்கை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள். ஸோ சயின்ஸ் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் அவர் லைஃப் பெட்டர். ஸோ வென் தெர் ஆர் மோர் பீப்புள் இன்வால்விங் இன் தட் கைண்ட் ஆஃப் it's for the society, not just that one person. So I think these 5 people, all the best for them. ஃபைனல் கொஸ்டின் மேம். ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான பயோபிக்ன்றது எந்த அளவுக்கு அவசியம்? அதாவது கமர்ஷியல் படங்கள் வருது, அதே சமயத்தில் இந்த மாதிரியான பயோபிக்ன்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுக்கும்? அதான் நான் லைக் எனக்கு தெரியாது இல்லை. இப்போ ஜிடி நாயுடு சார் பற்றி எனக்கு இதுக்கு முன்னே எனக்கு தெரியாது. ஐ மீன் தெரியும் ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் கஷ்டங்கள் பார்த்துருக்காரு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பயோபிக் பார்க்கும்போது நமக்கு அது ஓகே, எப்படி இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி சேலஞ்சஸை தாண்டி ஃபோக்கஸ்டாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்றது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி சொன்னால் மக்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆனாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கதை எப்படி அவங்க எங்கேயுமே இல்லை, எங்கேருந்தோ ஆரம்பிச்சு இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது வந்து இட்ஸ் அ இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஃபார் எனிபடி. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயோபிக்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் important we told along with commercial movies. இந்த மாதிரி important ஸ்டோரிஸும் சொல்லணும். அண்ணா வணக்கம். ஹலோ, ஹாய், வணக்கம். எனக்கு என்னன்னா, இந்த ஜிடிஎன் சாரோட பயோபிக்ன்றது வருமா அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் சின்ன வயசுல யாராவது படம் எடுத்தா இருக்கும் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் அதை கிருஷ்ணா நான் எடுப்பாரு அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. நீங்க அதை எதிர்பார்த்தீங்களா? நானும் எதிர்பார்க்கல. ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது நானாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் முதல்ல அங்கே அவங்கள போய் பார்த்தபொழுது எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆக்சஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி கிளாட் தட் ஐ எம் டூயிங் இட் நவ். எப்படி நான் அதை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் அங்கே நடந்துச்சா, இல்லை நீங்க ஓகே நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, அவங்க நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதான் நிறைய பேர் அவங்கள அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்காங்க போல இருக்கு கதை. ஆனால் நான் எடுத்துட்டு போன கதை வந்து இப்போ ஒருத்தரோட லைஃப்னா எல்லாத்தையுமே காமிச்சிட முடியாதுல்ல. நம்ம எந்த விஷயத்த சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டனோ அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு கெட் த்ரூ. இதில் வந்து அதாவது இப்போ ஒரு பயோபிக் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தை காட்டணுமோ அது மட்டும் தான் காட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் பார்க்குற பார்வையாளர்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? ஜிடி நாயுடுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேன், பயங்கர நாலேஜபிளான ஒரு மேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த விக்கிபீடியாவில் படிச்சிங்கன்னா கூட இல்லை, எக்ஸென்ட்ரிக் பிஸ்னஸ் மேன் வரும். என்ன எக்ஸென்ட்ரிசிட்டி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் போதுல என்னப்பா இப்படி ஒரு ட்ராமாட்டிக் லைஃப் அவர் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு நான் நினச்சி நான் படித்து பயங்கர என்ஜாய் பண்ணதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்ட்டு தான் இந்த படமே நான் எழுதினேன். அதுக்கு மேடி சார் எஸ் சொன்னதுக்கப்புறம் இன்னும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படம் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ இந்த மொமெண்ட் நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது ஜிடிஎன் சாரோட ரெஃபரன்ஸு எல்லாமே நீங்கள் மேடி சார்கிட்ட பார்த்துருக்கலாம். இந்த ஒரு மொமெண்ட்ல மட்டும் அவர் ஜிடிஎன் சைடாவே இன்னும் லைவா எனக்கு தெரிஞ்சாரு. அந்த ஸ்பாட்ல ஒரு கூஸ்பம் மொமெண்ட் சொல்லலாம், அந்த மாதிரி ஏதாவது சீன் படத்துல இருக்கா? அது வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன், அது வந்து ரொம்ப நல்ல சீன். கிளைமேக்ஸ்னா நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் படம் மாதிரியோ ஒரு ஹாரர் படம் மாதிரியோ கிளைமேக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்துல ஜிடி நாயுடுக்கு ஏத்த ஒரு ட்ராமாட்டிக் கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதில் மேடி சார் பண்ணும்போது ஆஸ்ட்ரக்
அந்த வாய் பொளந்து பார்ப்போம்ல, அது மாதிரி நாங்க பார்த்திருந்தோம். ஐ மீன் இட் வாஸ் லைக் தி என்டையர் க்ரூ டிட் இட். இப்போ கமர்ஷியல் படங்கள் தான் அதிகமாக மக்களால் ரசிக்கப்படுது, அதுதான் வியாபார ரீதியாகவும் ஒர்க் அவுட் ஆகும்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பயோபிக்ன்றது ரொம்ப ரேஷியோ கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முன் வந்து இந்த மாதிரி பயோபிக் எடுக்கிறீங்களா, இந்த மாதிரி மற்றவங்களும் வந்து பயோபிக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டணும் அப்படின்றது ஒரு டேரக்டராக மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு பார்வையாளராக நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்ல நம்ம அதுல இருந்து என்ன பாக்குறோன்றது தானே இருக்கு. ஸோ நம்ம சூரரை போட்டு பார்த்தா கூட ஒரு அது பயோபிக் தான். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்றது தான் இருக்கு. நம்ம என்ன மக்களுக்கு காமிக்க ஆசைப்படுறோன்றது தான் இருக்குல்ல. இதில் இவர் இவ்வளோ பெரிய ட்ராமாட்டிக் லைஃப்பை வாழ்ந்திருக்காரான்னு பார்க்கும்போது சத்யராஜ் சார் ஒன்று சொன்னார் ஷூட் பண்ணும்போது, நீ உட்காந்து உனக்கு ஒரு தனி கதை எழுதினா கூட இவ்வளோ ட்ராமாட்டிக்காக இருக்காது கிருஷ்ணா, அவ்வளோ ட்ராமாட்டிக்காக வாழ்ந்துட்டு போனார். சீன்ஸ் ஒன்று ஒன்றும் கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கு. ஸோ அதனால இது கமர்ஷியல் படம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ அது எவ்வளோ ட்ரூன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைனல் நம்ம தினத்தந்தி அண்ட் ஜிடிஎன் டீம் சேர்ந்து ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணோம், உங்களில் யார் அடுத்த ஜிடிஎன் சொல்லி. அந்த கான்டெஸ்ட் பற்றி தானே அதில் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்ட காலேஜ் டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் டாப் 5 சில டைப் ப்ரைஸ் அமௌண்ட் வரைக்கும் வின் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட விஷஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கணும், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களை ஈடுபடுத்திக்கணும், அதை வந்து சொல்லுங்கண்ணா. அவர் ஜிடி நாயுடு வந்து ஒரு ஹைலி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. இந்த படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த கான்டெஸ்டே ரன் பண்ணோம். இப்போ யார் அடுத்து ஜிடி நாயுடு அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த படத்தில் ஏன் அதை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். டெஃபினெட்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த படம் பார்க்கணும், கண்டிப்பாக அவர் புக்ஸை படிக்கணும், அவரை பற்றி புக்ஸ் படிக்கணும், நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். டெஃபினெட்லி. நன்றி.